1925 டிசம்பர் 25 ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டணத்தில் முகமது இஸ்மாயில் மரியம் பீவி தம்பதியருக்கு மூன்றாவது மகனாக பிறந்தார் நாகூர் ஹனீஃபா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் இஸ்மாயில் முகமது ஹனீஃபா. இவரது தந்தை முகமது இஸ்மாயில் நாகூரை பூர்வீகமாக கொண்டவர் என்பதால் நாகூர் ஹனீஃபா என்று அழைக்கப்பட்டார். இயற்கையிலேயே இசை ஞானம் கொண்டிருந்த நாகூர் ஹனீஃபா தனது 15வது வயதிலிருந்தே இசைக்கச்சேரிகள் நடத்தத் தொடங்கினார். தனது தனித்துவமான குரல் வளத்தாலும் பாடல் திறத்தாலும் உலகெங்கிலும் அவருக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் உருவாகினர். இஸ்லாமிய பாடல்கள் மட்டுமல்லாமல் திரைத்துறையில் மதச்சார்பின்மை மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தும் பாடல்கள் மூலம் வெகுஜன மக்களையும் கவர்ந்தவர். 1953 ஆண்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் திரைக்கதையில் வெளியான நாம் படத்தில் நாட்டுக்கூத்து பாணியில் இயற்றப்பட்ட பலர் சேர்ந்து பாடிய ஒரு பாடலில் நாகூர் ஹனீஃபாவும் இணைந்து பாடினார். இதுவே அவரது முதலாவது திரையுலக பாடலாகும். இதைத் தொடர்ந்து பல படங்களில் பாடல்களை பாடியுள்ளார். இறைவனிடம் கையேந்துங்கள், எல்லோரும் கொண்டாடுவோம், நட்டநடு கடல் மீது, உன்மதமா என் மதமா, இந்தியா எங்கள் தாய்நாடு போன்ற பாடல்கள் மிகவும் பிரபலமானவை. உன்மதமா என் மதமா, ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எம் மதமோ, ஆண்டவன் அந்த மதம், நல்லவங்க எம் மதமோ, ஆண்டவன் அந்த மதம். திராவிட இயக்க வரலாற்றையும் பாடல்கள் மூலம் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்தார் நாகூர் ஹனீஃபா. ஹனீஃபாவின் கச்சேரி இல்லாத திமுக மேடைகளே இருக்காது. அழைக்கின்றார் அண்ணா, ஓடி வருகிறான் உதயசூரியன், கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே போன்ற பாடல்கள் எப்போதும் திராவிட இயக்கத்தினரின் நெஞ்சில் ஒலிக்கும். ஓடி வருகிறான் உதயசூரியன், உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதயசூரியன், ஓடி வருகிறான் உதயசூரியன், ஓடி வருகிறான் உதயசூரியன். ஹனி என்றால் தேன், பா என்றால் பாட்டு. ஹனீஃபாவின் பாட்டு தேனாக இனிக்கிறது என்றும், எனவே அவருக்கு ஹனீஃபா என்று பெயர் வைத்தவர்களை பாராட்ட வேண்டும் என்று புகழ்ந்து பேசினார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர். காலத்தால் அழியாத கம்பீர குரலுடையோன் நாகூர் ஹனீஃபாவின் இசை பங்களிப்பை பாராட்டி தமிழறிஞர் ஷண்முக தேசிகர் அவர்கள் இசை முரசு என்ற பட்டத்தை வழங்கினார். நாகூர் ஹனீஃபா கோல்டன் வாய்ஸ் ஃப்ரம் இந்தியா என்று சிங்கப்பூரிலிருந்து வெளியாகும் ஸ்ட்ரெய்ட்ஸ் டைம்ஸ் பத்திரிகையால் பாராட்டு பெற்றவர். 13 வயதில் சுயமரியாதை இயக்கத் தொண்டராய், ஹிந்தி எதிர்ப்பு போராட்ட வீரராய் தம் அரசியல் வாழ்வை தொடங்கிய நாகூர் ஹனீஃபா நீதிக் கட்சி, திராவிட இயக்கங்களின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றியவர். பட்டுக்கோட்டை அழகிரி, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர், கண்ணியம்மிகு காயிதே மில்லத் ஆகியோரது அன்பையும் பெற்றவர். இசை முரசு நாகூர் ஹனீஃபா தமிழ்நாடு சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் தமிழ்நாடு வக்ஃப் வாரிய தலைவராகவும் மக்கள் பணியாற்றியவர். கம்பீரமான குரல் வளத்தால் அனைவரையும் கவர்ந்து புகழ்பெற்ற நாகூர் ஹனீஃபா நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து 2015 ஏப்ரல் 8 மறைந்தார். ஹனீஃபா என்ற அரபிச் சொல்லுக்கு நேர்மையானவர் என்று பொருள். பெயருக்கு ஏற்ப நேர்மையின் இலக்கணமாக வாழ்ந்து காட்டியவர் நாகூர் ஹனீஃபா. ஆடம்பரம் விரும்பாமல் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர். தமிழ் இசைக்கும்
திரை இசைக்கும் சுமார் 75 ஆண்டுகள் தொண்டாற்றிய நாகூர் இஎம் ஹனீஃபாவின் பங்களிப்பை போற்றி பெருமை சேர்க்கும் வகையில் நாகப்பட்டினம் நகராட்சியின் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள நாகூர் தைக்கால் தெருவிற்கு இசைமுரசு நாகூர் இஎம் ஹனீஃபா தெரு என்றும், சில்லடி கடற்கரைக்கு செல்லும் சாலையில் புதுப்பிக்கப்படும் சிறுவர் விளையாட்டு பூங்காவிற்கு இசைமுரசு நாகூர் இஎம் ஹனீஃபா நூற்றாண்டு நினைவு பூங்கா என்றும் பெயர் சூட்டி சிறப்பு செய்திருக்கிறது திராவிட மாடல் அரசு. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி